அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் ஏற்கனவே வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் கடலூர், பெரம்பலூர், அரியலூர், சிவகங்கை, நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இந்த மாவட்டங்களில் நமக்கு மாலை 7 மணி வரையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் புதுவையிலும் இதே நேரங்களில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டும் இந்த மாவட்டங்களில் ஏதேனும் ஓரிரு இடங்களில் இந்த மழையினுடைய அளவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து மேற்கு நோக்கி அரபிக்கடல் நோக்கி நகரும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருப்பதனால நமக்கு தற்பொழுது நிலப்பரப்பிற்குள்ளாக மேக கூட்டங்கள் குவிவதனுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய அடர்த்தி அதிகரித்திருப்பதனால இந்த 6 மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்கள், அதாவது மாலை 7 மணி வரையிலும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுங்க லேசான அளவில் மட்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்போது இந்த அறிவிப்புல தெரிவித்திருக்கிறாங்க.